ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோடு ஒரு மாதிரி நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம குட்டி காவேரி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சேடாக இருந்தாங்க. ஸோ சேடாக இருக்கும்போது அவங்களுடைய க்யூட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அப்படியே மூஞ்சா அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லா உண்மைகளும் சித்தி வந்து சொல்லிட்டாங்க அம்முக்கிட்ட. அதாவது காவேரி மிஸ் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி. பட் விதி வந்து பிரிச்சிடுச்சு. பிகாஸ் பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு பெத்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அதில் பாதி தான் வந்து அவங்க சொன்னது கரெக்டாக. அவங்க பெத்து போட்டுட்டு அப்படியே போகலை. இவங்க எல்லாம் பண்ண சதியால் அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதனால தான் இவங்க எல்லாரும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அந்த குடும்பம், பாட்டி தான் அதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்ற விஷயம் உண்மைகள் தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு எமோஷனை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்த முடியுமோ அப்படியே ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து நான் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு சைட் நம்ம காவேரி மிஸ் ஏன் வீட்டுக்கு வராங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்கு நம்ம அம்முக்குட்டி போகலை, உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால நேராக வீட்டுக்கே வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. இன்னொரு சைடு யாழினி பாப்பா கொஞ்சம் மெச்சூர்டாக தான் அவங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்கும்போது இதுவும் காவேரி சித்தின்னு கூட உனக்கு தெரியாதான்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ அவங்களும் ஒரு உண்மையை ரிவீல் பண்ணிட்டாங்க. அம்மு வந்து காவேரி மிஸ்ஸும் அப்பாவும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் காமிச்சு அதுதான் அவங்க அம்மான்னு சொல்கிறா. ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னதும் பெரியவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவனை ஏதோ சொல்லி சமாளித்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்க கேட்கும் போது அங்கே காவேரி மட்டும் மிஸ்ஸிங்கு. பிகாஸ் இவ்வளோ சீக்கிரம் அந்த உண்மைகள்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லையா. அண்ட் காவேரியை அவங்க வீட்டுக்கே போயிட்டு அம்முக்குட்டியை பார்க்கறதுக்காக போகும்போது அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமே இப்படி ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு மீண்டும் மீண்டும் அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு அம்முக்குட்டியை. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு கையை கட்டிக்கிட்டு அப்படியே சைலண்டாக இருந்தாங்க. காவேரி மிஸ் தான் அவங்க அம்மான்னு தெரிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறாங்க இல்லையா, பார்த்ததும் கூட அந்த எமோஷனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த வயசுலேயே அதை அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த சீனே வந்து இன்னைக்கு நமக்கு காமிச்சிருந்தாங்க. அப்படியே சைலண்டாக பாட்டி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இவங்க தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி. ஈவன் அவங்க உள்ள படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்து அம்முக்குட்டி எழுப்பும் போது ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ அவங்க அம்மாவும் வந்து என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா, சாப்பிடலாமான்னு கேட்கும்போது எதுக்குமே வந்து வாய் திறக்காம அப்படியே சைலண்டாக போயிட்டாங்க. ஸோ சித்தி வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படி இருக்காங்கன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. பட் நாளையோடைய ப்ரிவியூவில் சித்தி ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன்னு யார்கிட்டயும் சொல்லாதன்னு தான் பாப்பா கிட்டேயும் சொன்னாங்க. இப்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அம்முக்குட்டியோடைய ரியாக்ஷன்ஸை பார்த்து இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும், என்னால் கேட்கும் போது உண்மையை சொல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ நாளைக்கு ப்ரோமோ கண்டென்ட் இருக்கும். இன்னைக்கு எபிசோட் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.